அப்போ மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, லக்னாதிபதி 3ஆம் இடத்துல அரைமறைவு ஸ்தானத்தில் பகை வீட்டில் உட்காந்துருந்தாலும் ஒரு 50-50 ஒரு சான்சஸ் எடுத்துக்கோங்க. 8க்குரியவர் 3ஆம் இடத்துல மறைகிறார். இந்த காம்பினேஷன் எடுக்கும்போது எப்படின்னா தேடி பிரச்சனை வரும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 2-7க்குரிய சுக்கிரனும் போய் 6ஆம் வீட்டில் போய் நீசமாயிட்டார், நீசமாய் மறைஞ்சிட்டார். அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் சும்மா இருந்தாலுமே உங்களை தேடி வந்து பிரச்சனை வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட முடிவுகள், குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப காரியங்கள் செய்யக்கூடிய முடிவுகள், இதெல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதானித்து இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. செப்டம்பருக்கு அப்புறம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுக்கிரன் துலாம்க்கு வந்ததுக்கு அப்புறமா ஆட்சி வீட்டுக்கு போய் உட்காந்துருவாரு. அப்போ மிட் ஆஃப் த மந்த் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27th வரைக்குமே வந்து எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாறுறாரு சுக்கிரன். அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நிறைய ஐடியாஸ் பிளானிங் போயிட்டே இருக்கும். ஆனால் அதற்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு சிறு நெருடல் இருக்கும்.